விஜய் கண் முழிச்சிட்டு தான் இங்கே வந்து சொல்லவும் செய்கிறாங்க டாக்டர். அதுக்கு பிறகு பாட்டி தாத்தா எல்லாருமே வந்துட்டு விஜயை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. விஜய் மயக்க நிலைமையிலேருந்து தெளிஞ்சு இப்போ தான் கண் முழிச்சு எல்லாருமே பார்க்கவும் செய்ய அவர் கேட்குற முதல் கேள்வி, காவேரி எங்க, இப்போ அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல தாத்தா. இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது தாத்தா சொல்கிறாங்க, கொஞ்சம் நிதானமாக இருப்பா, இப்போ தான் நீயே கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்க, அந்த சுச்சுவேஷனில் நீ எதை பற்றி கேட்காம கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்ல, பாட்டி என்னாச்சு பாட்டி, காவேரிக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது உடனே அவங்க சித்தப்பா சொல்லிடுறாங்க, இங்கே பாருப்பா, இந்த நடந்த ஆக்சிடெண்ட்டில் உன்னை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது, காவேரியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தான் கையில் இருந்த ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் கலட்டி தூக்கி வீசிட்டு ரொம்ப கத்தவும் செய்ய, என்ன மாப்பிள்ள நீங்கள் அப்படின்னு எங்கள் தாத்தா நின்றுட்டுருக்க அங்கே அன்பரசை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. அன்புக்கரசு திட்டி வாங்கிட்டு அமைதியாக நிற்கும் போது டாக்டர் உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் காவேரியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், காவேரி நம்மளை விட்டு போயிட்டாப்பா, அதுதான் உண்மைன்னு பாட்டியும் சொல்ல, என்ன கல்யாணி அப்படின்னு எங்கள் தாத்தா பார்த்து முறைக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க, நாம பையன் நம்மளுக்கு திரும்ப கிடச்சிட்டான், அந்த சந்தோஷமே போதும், கூடவே நம்ம பேத்தியோ இருக்கா அப்படின்னு சொல்ல, காவேரிக்கும் உனக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாப்பா அப்படின்னு இங்க காவேரி இறந்துட்டதா போய் சொல்லி நம்ப வைக்கவும் செய்றாங்க. இதை கேட்ட விஜய் பயத்திலையும் ஆத்திரத்திலையும் சத்தம் போட, மயக்க ஊசியை போட்டு டாக்டர் கொஞ்சம் நிதானமா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க, இந்த மாதிரியான கண்டிஷன்ல அவர்கிட்ட எதுக்கு இதெல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டவும் செய்றாங்க. வெளியே வந்த பிறகு டாக்டர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இந்த ஃபேமிலி மொத்தமா நிக்க, என்ன கல்யாணி இது, எதுக்காக நீ இப்படி போய் சொன்ன அப்படின்னு தான் தாத்தா கேட்குறாரு. அதுக்கு எங்கள் கல்யாணி, இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் நீங்கள் அவங்ககிட்ட எதையும் சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு பாட்டி வந்து தாத்தாவை திட்டி அமைதியாக இருக்க வைக்க செஞ்சாலும் தாத்தாவுக்கு மட்டும் பயங்கர கோபம் இருக்க தான் செய்யுது. அதே போல் இங்கே கல்யாணி என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தை பற்றி இது சொல்லலைனாலும் சாரதாவை பார்த்து விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு பிறகு, இப்போதைக்கு காவேரியை நாங்கள் பார்க்குறது சரியாக இருக்காது, காவேரிக்கு தேவை அவளுக்கு பழைய ஞாபகம் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், விஜயை பற்றி பேசாமல் இருக்கிறதா அவளுக்கும் நல்லது, இதை தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் குழந்தைய எப்படி நீங்கள் பார்த்துக்க முடியும், குழந்தைய கூட வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் காவேரிக்கு சந்தேகம் வராதான், காவேரி இது யார் குழந்தை என்ன இதுன்னு கேட்பானேன்னு சொல்ல, உடனே கங்கா சொல்கிறாங்க, இது என் குழந்தைன்னு நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைய என் தங்கச்சி குழந்தை என் குழந்தை தானே, அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு இங்கே கங்கா சொல்கிறாங்க. கங்கா சொன்னதை கேட்ட உடனேயே அதுக்கு பாட்டி உடனே, இல்லைம்மா உன்னால் ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியாது, 2 பிள்ளையை வச்சுட்டு உன்னால் எப்படிம்மா கவனிச்சுக்க முடியும், இந்த குழந்தைய நாங்களே தூக்கிட்டு போகிறோம்னு சொல்ல, கேட்ட சாரதா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், இந்த குழந்தைய நாங்களே வச்சுக்கிறோன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அம்மா கிட்ட இருக்க அந்த அன்பு பாசம் கிடைக்கலனாலும் அப்பா கிட்டையாவது இருந்த அந்த அன்பு பாசமாவது அவளுக்கு கிடைக்கும்ல, எங்கள் பேத்தி எங்கள் கூட இருந்த மாதிரி இருக்கும், விஜய்க்கு ஆறுதலாகவும் இருந்த மாதிரி இருக்கும், விஜய் கிட்ட நாங்கள் இன்னும் இந்த விஷயத்த சொல்லலை, தெரிஞ்சா அவன் உடனே ஓடி வந்துடுவான், அப்புறம் காவேரியை பார்க்கணும்னு சொல்லுவான், காவேரிக்கு தானே பின்னாடி பிரச்சனை ஆகும், அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்லலை, ஆனால் குழந்தைய மட்டும் அப்படின்னு சொல்லும்போது சாரதாவும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சரின்னு அதை அப்பா கிட்டையாவது வளரட்டும்னு குழந்தைய தூக்கி கொடுத்துட்றாங்க. குழந்தைய வாங்கிக்கிட்டு வந்து தான் இங்கே விஜய் கிட்ட இவ்வளோ பெரிய டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு முதல்ல கோவிலுக்கு போயிட்டு அங்கே விஜய்க்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு விஜயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. குழந்தையோட வீட்டுக்கு வந்த விஜய், நான் என் மனைவியோடையும் குழந்தையோட இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் நான் மட்டும்தான் வர வேண்டிய நிலைமையில் வந்து நின்றுட்டலன்னு விஜய் கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் விஜய் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க ஒரே வார்த்தைனா, எனக்கு என்ன நிலைமையாக இருந்தாலும் என்னை விட்டுற மாட்டல, எனக்கு என்ன ஆனாலும் என் கூட இருப்பல, இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் விஜய் கூடிக்கிட்டே இருக்கு. காவேரி சொன்ன ஒரு வார்த்தை, ஏன்னா காவேரி கடைசியாக பேசினது அந்த ஒரு வார்த்தை தான், அது மட்டும் அவங்க மனசுக்குள்ளே நின்றுகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அதை ஒழிச்சிட்டே இருக்கிறதுனால காவேரிக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு திரும்ப திரும்ப அதை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாங்க. விஜய் நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்பான், ராதா நீ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு விஜய் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. காவேரி இல்லாத வாழ்க்கையினால எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணியபடி இருக்காங்க. அடுத்ததான் கீழே தான் வராங்க. கீழே வந்த விஜய் ரொம்ப கோவத்தோட ஒரு பேக்கோட வெளியே வராங்க. வெளியே வந்த விஜயை பார்த்ததும், என்னப்பா விஜய் நீ ரெஸ்ட் எடுக்காமல் இப்போ எதுக்குப்பா எங்கப்பா கிளம்பிட்டேன், பேக்கோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, குழந்தைய கொடுங்க அப்படின்னு உடனே ராதா கையில் இருக்க குழந்தைய வெடுக்குன்னு பிடுங்குறாங்க. என்னடாச்சு, பச்சை குழந்தைடாது அப்படின்னு சொல்ல, தெரியும் பாட்டி, பச்சை குழந்தை தான் எனக்கும் தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட, குழந்தைய தூக்கிட்டு நீ எங்கே போக போகிற, குழந்தைய எப்படி உன்னால் தனியாக பார்த்துக்க முடியும், என்னப்பா விஜய் ஆச்சு, நீ வாப்பா உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்ல, தாத்தா
பாட்டி உங்களெல்லாம் நான் ரொம்ப நம்பினல. ஒரே ஒரு பேரன், இவனுக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என் கிட்ட இருக்க என் வாழ்க்கையவே நீங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டீங்கல்ல, என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, என்னப்பா விஜய் என்னென்னமோ பேசுகிற அப்படின்னு தாத்தா பதறி போய் விஜயை பிடிக்கிறாங்க. போதும் தாத்தா போதும், இதுக்கப்புறம் உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை மரியாதைன்னு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை ரெண்டாவதாக இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்திங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஆரம்பத்தில் அந்த மாதிரி யாரும் அட்மிட் ஆகலைன்னு தான் சொன்னாங்க. நான் மட்டும்தான் அட்மிட் ஆனேன்னு ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பேசணுன்னு இப்போ தான் நான் அவர்கிட்ட பேசவும் செஞ்சேன். அவர் சொன்ன விஷயந்தான் எனக்கு இப்போ உண்மை தெரிய வந்திருக்கு. நான் எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்தேன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி முதல்ல அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நானும் காவேரியும் ஒன்றா அட்மிட் ஆன அந்த சமயத்தில் காவேரி நானும் சீரியஸ் கண்டிஷனாக அந்த சமயத்தில் என்னையே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே மாற்றி விட்டுட்டீங்க. இப்போது காவேரியும் குணமாயிட்டா, காவேரி நல்லா தான் இருக்கா, அவள் சாகலன்ற விஷயமும் தெரியும், அவளுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சுன்ற விஷயமும் தெரியும். எந்த நிலைமையிலையும் அவளை கைவிட மாட்டான் இந்த விஜய். என்றைக்குமே விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான். இதை அந்த கடவுளால் கூட மாற்றி எழுத முடியாது. ஆனால் இதை நீங்கள் மாற்றி எழுதணும்னு நினச்சா மட்டும் முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணி இங்கே பாருப்பா விஜய், அவளால் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது திரும்ப ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்ல, இந்த குழந்தை மட்டும் எங்கேருந்து வந்துச்சு பாட்டி? அவன் மேலே உங்களுக்கு பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அம்மாவா ஒரு குழந்தைய அவகிட்டேருந்து பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம். எந்த நிலைமையிலையும் நான் இதை கைவிட மாட்டேன். திரும்பவும் நான் காவேரியை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா விஜய், காவேரிக்கு தான் அந்த பிரச்சனையாக போகும்னு சொல்லும்போது, தெரியும் தாத்தா, நான் எல்லா விஷயத்தையும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் குழந்தையும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக தான் போக போகிறோம். கொடைக்கானலில் தானே இருக்காங்க. கொடைக்கானலில் இருக்க அவங்க வீட்டுக்கு தான். நான் ஏற்கனவே அந்த வீட்டை பற்றியும் காவேரி என்கிட்ட சொன்னதை வச்சும் கேள்விப்பட்டிருக்கேன். காவேரி இது மாதிரி அதாவது ஹோமில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா இல்லையா, அந்த ஸ்டேக்கு தான் நான் போக போகிறேன். குழந்தைய நான் வச்சு பார்த்துக்க போகிறேன். குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, காவேரிக்கு என்னை பார்த்தா ஏதாவது நினைவுகள் வருதோ, கண்டிப்பாக வரும். அவள் கூட இருந்து நான் அன்பா அக்கறையாக கவனிச்சுக்க போகிறேன் அப்படின்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. இதனால் அப்படின்னு சொல்லும்போது, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவங்க யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். என் பாட்டி, உங்ககிட்டேருந்து தாத்தாவை பறிச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? தாத்தாவை கிட்டேருந்து உங்களை நாங்கள் விலக்கி வச்சா தான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? முடியாதுல்ல. உங்களால் தாத்தா விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருக்க முடியாது. காவேரியால் மட்டும் எப்படி முடியும்? இல்லை என்னால் மட்டும்தான் எப்படி முடியும்? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். காவேரிக்கு எல்லாமே மறந்து போயிருந்துருக்கலாம். ஆனால் புதுசாக ஒரு வாழ்க்கையை நான் அவள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பேன். நிச்சயமாக அது நடக்கும். திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது காவேரியோட மட்டும்தான் நான் திரும்பி வருவேன். எல்லா நினைவுகளும் அவளுக்கு திரும்ப வரும். குழந்தை, என் பொண்ணு, என் மனைவின்னு இவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. திரும்பி இந்த வீட்டுக்கு நான் வரத்தான் போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. அப்படி ஏதாவது பயம் அந்த பசுபதியால் எனக்கோ குழந்தைக்கோ காவேரிக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்லை எங்கள் மூலமாக பசுபதி உங்களை பழி வாங்குறதா நினச்சி ஏதாவது செஞ்சிருவானோ, இப்படி எந்த பயமும் வேண்டாம். பசுபதியால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் பத்திரமாவே இருப்பீங்க. அதுக்கு நான் இங்கே உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த தாத்தா பாட்டின்னு எல்லாருமே அதிர்ச்சியில் நினைக்க, டே விஜய், நான் சொல்கிறத கேளுடா, கிளம்பி போகாதடா அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. இல்லை பாட்டி, என்னால் என் காவேரியை மறக்க முடியாது. நீங்கள் 1000 தடைகளை கொண்டு வந்து நிற்கலாம், ஆனால் என்னால் ஒருபோதும் காவேரியை விட்டுட்டு இங்கே இருக்க முடியாது. காவேரி இல்லாத வாழ்க்கையில் நான் எப்படி வாழுவேன்? நானும் குழந்தையும் இல்லாமலே போயிடுவோம். பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போக, கல்யாணி, இதுக்கப்புறமா விஜய் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. நீ சொன்னதை கேட்டு அவங்கிட்ட நான் கெட்ட பேர் எடுத்ததும் போதும். நீங்கள் சொல்கிறத நான் கேட்டே இருந்திருக்கக்கூடாது. இன்னைக்கு விஜய் நம்மளே விட்டு போகிறான். இனி அவன் எப்போ திரும்பி வருவான், எப்படி திரும்பி வருவான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவன் இல்லாத இந்த வாழ்க்கையில் இனி நாம் எப்படி வாழ போகிறோன்றதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. பாட்டி தான் செஞ்ச தப்பை உணர்ந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் இந்த வீட்டை விட்டு போனதை ஏற்றுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. விஜய் அழுதபடியே குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போகவும் செய்கிறாங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நிச்சயமாக தேவைப்படாது. அந்த வீட்டில் இருக்கவங்களே நிச்சயமாக என் குழந்தைய பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் விஜய் குழந்தையோட அங்கே கொடைக்கானல் இருக்க காவேரி வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிற விஜயை பார்த்ததும் சாரதாவிலேருந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் நிற்க, யார் அப்படின்னு உள்ளே இருந்தபடி காவேரி கேட்குறாங்க. அது வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, ஹோம் ஸ்டேவா
வா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. என்ன காவேரி மறந்து போச்சா? நாம ஆரம்பிச்சதான் நடந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு இது மறந்து போச்சுன்னு சொல்ல குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க, குழந்தை கூட வேறு யாரும் வரலையான்னு காவேரி விஜயை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்ல ஐயோ சின்ன குழந்தையா இருக்கே அப்படின்னு காவேரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. உடனே அங்கே நிற்கிற கங்கா குழந்தைய வாங்க காவேரி அந்த குழந்தைய கொஞ்சம் செய்யும், இது நம்ம குழந்தை தானே தெரியாமல் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டிக்கே காவேரின்னு சொல்லிட்டு விஜய் கண்கலங்கி எப்படி நிற்கிறாங்க. உள்ளே வாப்பான்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. அம்மா உனக்கு இவர் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்ல இல்லை காவேரி அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட அவங்க அம்மா சாரதாவும் சொல்ல சரி இங்கே இருக்க ஹோம் ஸ்டேவை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக இங்கே இருக்க ஹோம் ஸ்டே யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ரூமை கொடுத்துட்றாங்க. தனியாக இருக்க விஜய் கிட்ட சாரதாவும் கங்காவும் போய் பேச அப்போதான் விஜய் சொல்கிறாங்க, என்னால் காவேரியை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருக்க முடியாது, எனக்கு தேவை என் காவேரியை குணப்படுத்தணும். நான் யாருன்ற உண்மை அவளுக்கு சொல்ல போகிறதில்ல, ஆனால் அவளே ஒரு நாள் என்னை தேடி வருவான், எல்லா நினைவுகளும் அவளுக்கு திரும்ப வரும், இனி அவள் கூட இருந்து அவளை நான் கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவும் கங்காவும் கண் கலங்கினாலும் உங்கள் பாட்டி சொன்னதை நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்தே போயிட்டோம், உங்களுக்கு இந்த விஷயம் கடைசி வரைக்கும் தெரிய போகிறது இல்லையோன்னு நினச்சோன்னு சொல்ல அதை கேட்ட விஜயும் இல்லை நான் கண்டிப்பாக காவேரியை கை விட்டுற மாட்டேன், என்றைக்குமே எனக்கு காவேரி மட்டும்தான், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு கங்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. விஜய் இங்கே காவேரியை ரொம்ப இருந்தபடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண் கலங்கியபடி உனக்கு இந்த நிலைமையை வர விட்டுருக்க கூடாது காவேரி, இந்த நிலைமையிலேருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவன் மாதிரி எங்கள் விஜய் காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க.